வணக்கம். ஆசிய வகுப்பறையில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வகுப்பறையில் வேகமாக வளர்ந்துட்டு வர டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1969 தொடங்கப்பட்டது. இந்தியாவில் 1996 தொடங்கப்பட்டது. இந்த இண்டஸ்ட்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங், MLM என்ற பெயர்களிலும் அழைக்கப்படுது. எந்த பெயரில் அழைக்கப்பட்டாலும் தொடக்கம் டைரக்ட் செல்லிங் என்பது தான், அதாவது நேரடி விநியோகம். ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரித்த பொருட்களை நேரடியாக நுகர்வோர்கிட்ட கொண்டு சேர்ப்பது, மேலும் வாய் வழி விளம்பரம் மூலமாக வியாபாரத்தை பெருக்குவது, அதற்காக தன் லாபத்தில் இருந்து ஒரு பங்கை நுகர்வோருக்கு பகிர்ந்து கொடுப்பது. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பற்றி சில தகவல்கள். மிஸ்டர் ராபர்ட் டி கியோசகி அவரோட புத்தகம் த பிஸ்னஸ் ஆஃப் 21st செஞ்சுரி, அதில் என்ன சொல்கிறாருன்னா, 2025 உலகில் பெரும் பணக்காரர்கள் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் உருவாக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிஸ்டர் பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஃப் ஐ ஹேட் டு ரீஸ்டார்ட் மை என்டையர் பிஸ்னஸ் அகைன் ஐ வுட் ரீஸ்டார்ட் வித் டைரக்ட் செல்லிங். அதாவது என்னோடய வாழ்க்கையில் என்னோடய வர்த்தகத்தை ஆரம்பத்துலேருந்து தொடங்கணுன்னா நான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் தான் தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உலக அளவில் பார்த்திங்கன்னா WFDSA வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் என்ற அமைப்பு இந்த கீழே இந்த இண்டஸ்ட்ரி வருது. இதோட குளோபல் டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலக அளவில் மொத்த வர்த்தகம் என்னென்னா $1,92,949 மில்லியன். அதில் அமெரிக்காவோட வர்த்தகம் மட்டும் $35,000 மில்லியன். ஆனால் இந்தியாவோட வர்த்தகம்னு பார்த்திங்கன்னா $1,518 மில்லியன். இது பார்த்திங்கன்னா 0.7% குளோபல் டேர்ன் ஓவரில் இருக்குது. அந்த அளவுக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா வர்த்தகம் மிக கம்மியாக தான் இருக்குது. KPMG அண்ட் FICCI என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அடுத்த ஒரு 4-5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி 5 மடங்காக பெருக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2013 DSDWA டைரக்ட் செல்லிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பில் முயற்சியால் 9 செப்டம்பர் 2016 பார்த்திங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கைட்லைன்ஸ் வகுக்கப்பட்டது. 2019 கன்சியூமர்ஸ் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த வர்த்தகம் கொண்டு வரப்பட்டது. 16 ஏப்ரல் 2020 கன்சியூமர்ஸ் அஃபேர்ஸ் பில் வரையறுக்கப்பட்டது. இந்த பில் பாஸ் ஆன பிறகு பல தவறான நிறுவனங்கள் தலைவிதி மாற்றப்படும். இந்த வர்த்தகம் இந்தியாவில் வளர்ச்சியடைய பெரும் முயற்சி எடுத்தது RCM எனும் பெயரில் இயங்கும் ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தை பற்றியும் வர்த்தக முறையையும் வருமான வாய்ப்பையும் பற்றி தான் இனிவரும் காணொலியில் பார்க்க போகிறோம். இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வருங்காலம் பற்றி MP அனுராக் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். I understand that the direct selling has been growing at a steady pace and the industry is providing an opportunity to millions of Indians who wish to embark on their entrepreneurial journey. The direct selling industry contributes to India's growth and also creates jobs across the nation. It is commendable that this industry engages around 6 million people involved as either distributors or direct sellers, and I have been told that this number could grow to 20 million by 2024, by 2025. The fact that around 25% of the direct sellers are from the age group of 18 to 45 years is a testament that this industry has been given self-employment opportunity to our young generation. The woman has outnumbered the men. They are 75% and the men are just 25%. The number of women sellers have increased from 2.7 million in the year 2016 and 17 to 2.85 million in the year 2018-19, which indicates that over 200 women have joined the industry every day during the past 2 years.
This is a commendable achievement and it aligns with our government's vision of encouraging and facilitating the role of women in India's growth story. And I'm sure the target what you have set for yourself and for the industry to be among the top 10 players in the world is going to ensure a large number of women and young entrepreneurs and direct sellers to be engaged in the coming years. மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா மற்றவங்களோட பகிருங்க. நல்லதை பகிர்வோம், நலம்பெற வாழ்வோம். மேலும் பல தகவல்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.